அன்பு அழைப்பை ஏற்று இங்கே வந்திருக்க லெஜெண்ட்ஸ் எல்லாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த இடத்துல நிற்கிறதுக்கு மெயின் காரணம் பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள் தான், பிரிண்ட் மீடியா தான். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். இது என்னது இப்போ ஸ்டார்ட் ஆகலை, பத்திரிகை நண்பர்களோட சப்போர்ட்டு சினிமாக்குள்ளேருந்து ஸ்டார்ட் ஆகலை, என்னுடைய காலேஜ் லைஃப்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு. காரணம், நான் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ஒவ்வொரு விஷயத்த வித்தியாசமாக பண்ணணும்னு நினச்சி அந்த காலேஜ் டைமில் பண்ண ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் கிடைச்ச அந்த அப்ளாஸ், அந்த ப்ரைஸை மீடியா பீப்புள்ஸ் அப்போவே என்னை கூப்பிட்டு, உன் நம்பர் தான் தம்பி, உன்னுடைய பேர் என்ன, உன்னுடைய முகவரி என்ன, உன்னுடைய பேரண்ட்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு அப்போ ஒவ்வொரு விஷயத்தை டீட்டெயிலிங்காக கேட்டு அந்த டைம்லேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் உங்களுக்கு தான் நான் சொல்லணும். வேறு இது மேடைக்காக நான் சொல்லலை. அவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் நீங்கள் மட்டும்தான். அண்ட் ஸ்கூல் படிக்கும்போது சரி, காலேஜ் படிக்கும்போது சரி, என்னுடைய அம்மா அப்பா என்னை ஒவ்வொரு விஷயத்தையும் என்கரேஜ் பண்ணி என்னுடைய தவறுகள் எல்லா விஷயங்களையும் அதை சரி பண்ணி இன்றைக்கி இந்த இடத்துல ஒரு நல்ல ஒரு நடிகராக வந்திருக்கிறேன்னா அதுக்கு காரணம் எங்கள் அம்மா தான். காரணம் என்னென்னா, சின்ன வயசுலேயே நான் முதல்ல சமீபத்தில் எல்லோரும் ஸ்டார் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்டார் படத்தில் முதல்ல ஒரு காட்சி உண்டு, மீசையை மறந்துட்டேன்னா நீ நடிகண்டா அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அது என் வாழ்க்கையில் நடந்தது. என்னென்னா, ஸ்கூலுக்கு போகும்போது இன்றைக்கி ஃபேன்சி ட்ரெஸ் இருக்கு உங்கள் பையனுக்கு சொல்லலையான்னாங்க. எங்கள் அம்மா என்னை அழைச்சிட்டு போய் அந்த இடத்துல ஸ்டேஜில் நிப்பாட்டினாங்க. ட்ரெஸ்லாம் எதுவும் கொண்டு வரல. அதெல்லாம் ஒன்று எங்கள் அம்மா இமீடியட்டாக பக்கத்தில் எங்கெங்கெங்கோ போய் விசாரித்து ஒரு வேஷ்டி, ஒரு கருப்பு ஷர்ட் போட்டு அது இதுன்னு ரெடி பண்ணி அந்த ப்ரோக்ராமில் ஒரு கவிதையும் சொல்லி அந்த முதல் பரிசு வாங்கினாங்க. இந்த இடத்துல எங்கள் அம்மாவுக்கும் என்னுடைய அப்பாவுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ஸ்டார் படம் பார்க்கும்போது என்னோடய ஃபீல் வந்துச்சு, அந்த ஃபஸ்ட்டு சீனே வந்துச்சு, ரொம்ப கனெக்ட் ஆச்சு. எங்கள் அப்பா கூட தான் அந்த படம் போனேன். அண்ட் இந்த ஃபங்க்ஷனுக்கு என் அன்பு அழைப்பை ஏற்று வந்த அனைத்து செலிப்ரிட்டிக்கும் லெஜெண்ட்ஸ்க்கும் நான் அந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். முக்கியமாக திரு மனோ சார் அவர்களை நான் நன்றி கலந்து தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். என்னென்னா, அவங்களுடைய சன்னோட படத்தில் நான் ஒரு சிறிய கதாபாத்திரம் பண்ணிகிட்ருக்கேன். சாரோட சன் அடுத்து ஹீரோவாக வரப்போகிறாங்க. வெகு விரைவில் ஒரு ஒரு 2 மாதத்தில் வரப்போகுது. பயங்கரமான ஒரு பெரிய லான்ச்சிங் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனில் நான் கூட ஒரு சின்ன கதாபாத்திரம் அந்த படத்தில் பண்ணியிருக்கேன். நானும் அவங்க கூட ட்ராவல் ஆனது ரொம்ப 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 மகிழ்ச்சி. ஒரே நேரத்தில் 2 பேரும் இன்வைட் பண்ணோம். அவங்க சன்னிட்டு போய் நான் இன்வைட் பண்ணுறேன், அப்பா வரணும் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா யூபிஎஸ் சீனிவாசன் சார் தயாரிப்பாளர்களுக்கு அவங்க ரொம்ப ரொம்ப நண்பர்கள்ங்கிறது எனக்கு அதுக்கப்புறம் லேட்டராக தெரிஞ்சுது. மகிழ்ச்சி சார், நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் என் அன்பு அல்பை திரு தயாரிப்பாளர் தேனப்பன் சார் அவர்கள் வந்திருக்காங்க. அவங்க ரொம்ப பிஸி ஷெடியூலில் இருந்தாங்க. ஒரு ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் முடித்து, விஸ்வந்த் நீ பயப்படாத, நான் கண்டிப்பாக உனக்கு நான் இருப்பேன் அந்த இடத்துலன்னு சொன்னாங்க. ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்கய்யா. உங்கள் தயாரிப்பை பார்த்து ஒவ்வொரு படங்களையும் நான் எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் ஒரு படமாவது வாய்ப்பு வருமானு எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இன்றைக்கி உங்கள் கூட நான் ட்ராவல் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றி. ஸ்கெட்சில் ஐயா கூட நான் பண்ணியிருக்கிறேன். அண்ட் என்னுடைய குருநாதர், அவரை பற்றி சொல்லி ஆகணும், டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் மாஸ்டர். சென்னைக்கு நான் மெயின் வந்ததுக்கு காரணமே அண்ணன் தான். ரீசன் என்னென்னா, நான் ஈக்யூன்னு ஒரு சேனலில் ஒரு காலேஜ் காம்படிஷன் நடந்தது. அந்த காம்படிஷனில் தமிழ்நாடு லெவலில் நடந்த லெவலில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் ஜட்ஜாக வந்தவங்க பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ஃபோக் சாங் பண்ணி முடித்த உடனே, அப்போலாம் செலிப்ரிட்டிக்கிட்டே போக முடியாது, ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் இந்த செலிப்ரிட்டி என்ன பண்ணாங்கன்னா, மாஸ்டர் பாக்கெட்லேருந்து விசிட்டிங் கார்டு எடுத்து, தம்பிங்க வாங்க அப்படின்னாங்க. இது பிடிங்க, நான் உனக்கு மாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் நீ ஆடும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சது, நீ என் கூட வந்துரு அப்படின்னாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, என் கூட வந்துருன்னு விசிட்டிங் கார்டு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அங்கே பெர்ஃபார்மன்ஸ் பண்ண நிறைய பேர் நல்லா பண்ணவங்கலாம் எங்களுக்கு நம்பர் கிடைக்கலையே, தரலையே, பேசலையேன்னு சொன்னாங்க. ஆனால் என்னென்னு தெரியல, மாஸ்டர் நான் ஆடி முடித்த உடனே விசிட்டிங் கார்டை கொடுத்து, நீ வந்துருப்பா, சென்னைக்கு வந்துரு, எந்த ஊருன்னு கேட்டாங்கன்னா திருநெல்வேலின்னு சொன்னேன், நீ வந்துருப்பான்னாங்க. அப்புறம் சொன்னதுக்கப்புறம் இப்படி வராமல் இருக்க முடியும், இவ்வளோ பெரிய லெஜெண்ட். சென்னைக்கு நான் வரும்போது ஓப்பனாக சொல்லணும்னா, நான் டான்ஸ் மாஸ்டராக நினச்சி தான் வந்தேன். மாஸ்டர் கூட தான் இருந்தேன், மாஸ்டர் கூடயே ட்ராவல் ஆனேன். முதல் ஃபங்க்ஷன் நான் முதல் மாதமே எனக்கு சன் டிவியில் மஸ்தானான்னு ஒரு ப்ரோக்ராமில் கோரியோகிராஃபராக மாஸ்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. என்னுடைய பேர் ஃபைனல் வரைக்கும் வின் பண்ணாங்க. ஸோ இந்த இடத்துல அதுக்கு மாஸ்டருக்கு தான் நன்றி தெரிவிக்கணும், அவ்வளோ பெரிய வாய்ப்பு கொடுத்தாங்க. அண்ட் அந்த ப்ரோக்ராமில் இருக்கும்போதே திரையில் நம்ம ஒரு திராவிட கலர்னால நிறைய வாய்ப்புகள் வந்தது. ஸ்டூடியோவில் அங்கங்கே சன் டிவியில் நாங்கள் ஒர்க் பண்ணும்போது
செட்டுக்குள்ளே நிறைய வாய்ப்புகள் வந்தது. கூப்பிட்டு கேட்பாங்க, நடிகரான்னு கேட்பாங்க. இல்லை சார், நான் வந்து கோரியோகிராஃபர் ஸ்ரீதரன் கூட இருக்கேன்பாங்க. இந்த மாதிரி ஒரு டேரக்டர் எஸ் ஏ சந்திரசேகர் சார் வந்து ஒரு வாய்ப்பு கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து நடிக்க வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அப்போ மாஸ்டர் தான் சொன்னேன், மாஸ்டர் மாதிரி கூப்பிட்டுருக்காங்க, அப்பா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு வராதுப்பா, நடிக்கிற நிறைய பேர் வந்து வாய்ப்பு இல்லாமல் அலைஞ்சிட்டு இருக்காங்க, அது நீ டான்ஸ் ஃபீல்டில் இருக்கும்போது உனக்கு இந்த வாய்ப்பு வருது, அதை மிஸ் பண்ணாதுன்னு. இந்த இடத்துல நான் நிற்கிறதுக்கு மெயின் காரணம் நடிப்புக்கு அவரோட பிளெஸ்ஸிங்ஸோடு தான் நான் அங்கே வந்திருக்கேன். அதுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிஞ்சுக்கிறேன் மாஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய நண்பர் அயோத்தி இயக்குனர் திரு மந்திரமூர்த்தி சார் அவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரே வார்த்தை, சென்னையில் அவர் வந்து இறங்கின ஒரு 10 years பேக் இறங்கணும் ஃபஸ்ட்டு கால் அவர் வந்து, பிரதர் நான் வந்து நேவருக்கா மந்திரமூர்த்தி, நான் இந்த இடத்துலேருந்து நான் படித்தேன், உங்கள் கூட தான் நான் தெரியும் பிரதர், வாங்க பிரதர்னு நேராக சென்னை இந்த இடத்துல இருக்க, நீங்கள் வாங்கினாரு. நான் மீட் பண்ணேன். அவரை பார்த்த உடனே அவர் சொன்னார், பிரதர் நான் இப்போ அசிஸ்டண்ட்டாக நான் ட்ரை பண்ணுறேன், இன்னும் ஒரு 10 years நான் இதெல்லாம் கமிட் ஆகிட்டோம்னா நான் ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கு வந்து உங்களை நான் கண்டிப்பாக அழைப்பேன்னாரு. அதே மாதிரி கமிட் ஆன உடனே அயோத்தி படத்துக்கு நான் ஆஃபீஸ்க்கு என்னை கூப்பிட்டு முழு கதையும் சொன்னார். ஆனால் எனக்கு என்ன ரோல் இதெல்லாம் தெரியல. ஆனால் அவர் என்னை நம்பி முழு கதையும் சொல்லி இதில் எந்த ரோல் வேணுமோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்படி ஒரு பெருந்தன்மையான ஒரு நல்ல நண்பர் எனக்கு. பட் அந்த டைமில் நான் 2-3 படங்களோட கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் இருக்கிறதுனால அதை பண்ண முடியாமல் போச்சு. சாரி சார், அடுத்து உங்கள் கூட பயணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அண்டு மிகப்பெரிய ஜாம்பவான் சிம்புதேவன் சாராக இருக்கட்டும், துரை சாராக இருக்கட்டும், அவங்க படங்கள்லாம் பார்த்து தான் இங்கே இந்த இடத்துல நாங்கள் வந்து நிற்கிறோம். ரொம்ப நன்றி சார். உங்கள்கிட்டலாம் வாழ்த்துக்கள் வாங்கிறதுக்கு ரொம்ப 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 ஆசைப்பட்டிருக்கோம் காலேஜ் டைம்லேருந்து. இதே மேடையில் உங்கள் கூட நான் இருக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன். அண்டு மாஸ்டர் மகேந்திரன் ஹீரோ சார், அவர் வந்து எங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் நாங்கள் வந்து அவருடைய வளர்ச்சியை பார்த்துருக்குறோம். இன்றைக்கி இந்த இடத்துல நான் வந்து அவரை மாதிரி வரணும்னு கூட நான் ஆசைப்பட்டிருக்கேன். காரணம் என்னென்னா, மாஸ்டர் படம் பார்க்கும்போது ஒரு பெயின் இருக்கும், அந்த பெயின் அதோட பவர் வந்து அதுக்கு அந்த படத்தில் சக்ஸஸ் வந்து டெஃபினெட்லி மகேந்திரனுக்கான உண்மையான சக்ஸஸ் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக சேதுபதி சாரோட யங்ஸ்டர் போர்ஷன் பண்ணியிருப்பார். அவ்வளோ சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏன்னா என் கூட இருக்கிற சக நடிகர்கள் நண்பர்கள் எல்லாருமே ஜெயிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட்டாக ஒருத்தராக வந்துக்கிட்டு இருக்காங்க. மகேந்திரன் சார் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. உங்களுடைய சக்ஸஸ் மூலியம் ஏன் சக்ஸஸ்மாக இருந்துச்சு, மிக்க நன்றி. அண்டு சினிமாட்டோகிராஃபர் கோபி சாரை பற்றி சொல்லியே வேண்டியிருக்கு. நானும் சாரும் வந்து தடையத்தக்கலேருந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ தடையத்தரைக்கு அப்புறம் இன்றைக்கி அடுத்து ஒரு ப்ராஜெக்டில் பண்ண போகிறோம். வெகு விரைவில் அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அண்டு ஷரத் சிங்கர் மனோஜ் சார் சன் நடிக்கக்கூடிய படத்தில் அவரும் நடிக்கிறாரு. அவர் கூட நான் ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். நன்றி. 2 பேரும் சேர்ந்து, தங்கச்சியும் நீங்களும் சேர்ந்து வந்திருக்கீங்க. நான் அதிக நேரம் எடுத்துகிட்டேன்னு நினச்சிடாதீங்க. ஏன்னா இவங்க வந்திருக்கவங்கெல்லாம் ஒரு டாப் ஹீரோஸ் இன்வைட் பண்ணியிருந்தாங்கன்னா அடுத்த செகண்ட் வருவாங்க. ஆனால் நான் எதுவுமே ஆகலை. இன்றைக்கி தான் வந்துக்கிட்டு இருக்கேன். முதல் படி இப்போ தான் யூபி சீனிவாசன் சாரும் டைரக்டர் வினோத்தை என்னை ஏற்றி விட்ருக்காங்க. முதல் படிக்கு அன்பு அழைப்பை ஏற்று இத்தனை லெஜண்ட்ஸும் வந்ததுக்கு நான் உங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார். நான் டைம் எடுத்ததுக்கு சாரி. யூபி சீனிவாசன் சாருக்கு இந்த இடத்துல நான் பெரிய நன்றி தெரிவிக்கணும். டே 1லேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த டீமை அவ்வளோ தூரம் எங்களை வந்து என்கரேஜ் பண்ணி ஒரு லெவலில் கொண்டு வரணும்னு ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காங்க. அண்ட் வினோத் சார் சொல்லவே வேண்டாம், அவரும் ஒரு 10 years ஃப்ரெண்டு. மந்திரமூர்த்தி சார் மாதிரி அவரும் எனக்கு நல்ல நண்பர். ஒவ்வொரு நிமிஷமும் ரசித்து என்னை ஷார்ட் வச்சார். அதுக்கு அவருக்கு தான் தேங்க்ஸ் பண்ணணும். தேங்க்யூ, லவ் யூ. ஏன்னா அவர் இல்லைன்னா இந்த சாங் ஒன்றுமே இல்லை. அவரோட க்ரியேட்டிவிட்டி, பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், எடிட்டிங்லேருந்து எல்லாமே அவருடைய ஃபுல் ட்ரீமு அதை உள்ளே கொண்டு வந்திருக்கிறாரு. எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்ததுக்கு நன்றி வினோத் சார். தேங்க்யூ ஸோ மச். முக்கியமாக கோரியோகிராஃபர் சுரேஷ் ஜித்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவரால் வர முடியல இந்த ஃபங்க்ஷனுக்கு, ஒரு ஃபங்க்ஷனில் வேறு ஒரு ஃபங்க்ஷனில் இருக்கார். ஸோ மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர். மற்றும் இந்த டீமில் உள்ள எல்லா டெக்னீஷியன்ஸ், ஏடிஸ் எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். நிக்கிலண்ணா, ஐ லவ் யூண்ணா. உங்களை வந்து சென்னையில் வந்து பார்த்ததுலேருந்தே முதல்ல இருந்தே உங்கள் கூட ஃபஸ்ட்டு படம் எனக்கு ரெஃபர் பண்ணார். என்ன படம்னா குட்டி புலிக்கு அவர் தான் ரெஃபர் பண்ணார். நன்றி. நான் அதிக நேரம் எடுத்துட்டேன். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. எதுக்குன்னா நான் இன்வைட் பண்ணி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணலைன்னா தப்பாக போயிடும். தேங்க்யூ. இப்போ சொல்லிடுறேன். என்னென்னா, அவர் சன்னை பற்றி நான் சொல்லும் போது எனக்கு அவர் அப்படி மைண்டில் ஓடிட்டுருக்காரு. ஐயா ரொம்ப அப்பா, அது நான் அவரை பற்றி நான் என்ன சொல்ல, அவர் கூட இருக்கிறது எனக்கு அவ்வளோ ஹாப்பி. ஏன்னா நான் அவங்க வீட்டுக்கு டெய்லி போயிட்டு வரக்கூடிய ஒரு நண்பர் நான். ஏன்னா அவர் பையனும் நானும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட். தேங்க்யூ. தலையில் பெரிய கேப்பு போட்டிருக்காருன்னு நினச்சிட்டீங்க நீங்கள்.
So, the captain of the ship and today's ஹீரோன்னே சொல்லலாம். இப்படி ஒரு மியூசிக் ஆல்பம் கொடுத்து நம்ம எல்லாரையுமே ஜண்டமட்டா அப்படின்னு அலற வைத்த ஹரிஷ் வினோத் அவர்களே 2 வார்த்தைகள் பேச சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணுறேன். பேசலாமா? எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை, ஊடகம், தொலைக்காட்சி நண்பர்களுக்கு பெரிய வணக்கம். மேடையில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே பெரிய வணக்கம். அழைப்பை ஏற்று வந்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி. யூபி சீனிவாசன் சார், இந்த கதையை வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பேசணும். இப்படி ஒரு கதை இருக்குது, இதை ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இப்போ தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கு. என்னோடய வெல்விஷர் இல்லை சார், இங்கே தேடிட்டு இருந்தேன் சார். ஸோ இது வரைக்கும் என்ன பட்ஜெட் சொன்னோம், எப்படி போயிட்டுருக்கு, ஒரு சின்னதாக ஒரு பட்ஜெட்டில் போனது. அதுக்கப்புறம் போக போக ஓகே ஒரு ப்ரொஃபஷ்னலாகவே பண்ணிடலான்னு சொல்லிட்டு பட்ஜெட் அப்படியே பெருசாக எடுத்துகிட்டு போனோம். அது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒரு பெரிய நன்றி சார் இது வரைக்கும் எடுத்துகிட்டு வந்ததுக்கு. விஸ்வாந்த், அபிநட்சத்ரா எக்ஸ்ப்ரெஷனில் இவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிச்சிக்காத அளவுக்கு பயங்கரமான எக்ஸ்ப்ரெஷனில் பூந்து விளையாண்டுருப்பாங்க. நம்ம ஒரு விஷயத்த சொன்னோன்னா அதை தாண்டி நம்மளுக்கு வேறு ஒரு விஷயமா ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அந்த 2 பேருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி. காஸ்டியூம் உத்ரா மேம். ஃபஸ்ட்டு நாங்கள் போகும்போது ஒரு ரெண்டலுக்கு எடுத்து போகலான்ற ஒரு பிளானில் போனோம். அடுத்து உத்ரா மேம் வந்துட்டு அவங்களுடைய ஒரு டிசைன் கொடுத்து ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கலர்ஃபுல்லாக மாறிச்சு. ஸோ உத்ரா மேம்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி. டான்ஸ் மாஸ்டர் சுரேஷ் சித், ரொம்ப நல்ல ஒரு பெரிய மனுஷர். அவரால் இன்றைக்கி ஃபங்க்ஷனுக்கு வர முடியல, அவர் வேறு ஒரு ஷூட்டில் இருக்கிறாங்க. ஸோ அவருடைய இன்புட்ஸும் இதில் பெரிய அளவுக்கு இருக்குது. ஸோ அவருக்கும் என்னுடைய பெரிய நன்றி. கயல் மேக்கப், கயல் பார்த்து நான் அவங்களோட மேக்கப் பார்க்கும் போது கயல் இப்படி பண்ணுவாங்கன்றது எனக்கு அந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் ஆனால் இங்கே வந்துட்டு இந்த ஒரு விஷுவல் எஃபெக்ட்ஸில் வேறு லெவல் கொடுத்துருக்கீங்க மேக்கப்பில். ஸோ தேங்க்யூ கயல். அடுத்து மியூசிக், ஹோமர் அண்ட் ஷாஜஹான். ஸோ 2 பேருமே வந்து ரொம்ப அழகாக போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருமே வந்துட்டு மியூசிக்கை ரொம்ப பெருசாக பேசினாங்க. ரொம்ப டைம் எடுத்து ரொம்ப விஷயம் பண்ணதுக்கு நன்றி. ட்ரம்ஸ் நாகேன், அவர் வரலன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் வந்துட்டு அவர் ரொம்ப சின்ன பையன் மாதிரி இந்த வயசுலேயும் அவர் வந்து ரொம்ப பரபரப்பாக ஒரு விஷயம் நம்ம என்ன கேட்டாலும் அதை வந்து டே நைட்டுன்னு பார்க்காம ரொம்ப ஒரு விஷயம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நாகேனனுக்கு நன்றி. ஆல்மோஸ்ட் ஜெகன், ஆர்ட் டைரக்டர், ஒரு சின்ன ஒரு பட்ஜெட்டு கொடுத்து இதுதான் இருக்குது, இதில் வந்துட்டு பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த பண்ணணும்னு சொல்லி அவர்கிட்ட கொடுத்தாலும் அவர் வந்து அதுக்கேற்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணி கொடுத்துருப்பாரு. ஸோ ஆர்ட் டைரக்டர் ஜெகன், அவருக்கும் ஒரு நன்றி. அசிஸ்டன்ட் டைரக்டர் ஜெகதீஷ், தினேஷ், பிரபாகரன், அஜித், சேகர். ஸோ இவங்கெல்லாம் இன்னும் அடுத்து நான் படம் பண்ணும்போது இதே டீமை வச்சு நான் ட்ராவல் பண்ணணுன்ட்டு நான் நினைக்கிறேன். லாஸ்ட்டாக என்னோடய ஃபேமிலி, அவங்கள இல்லாமல் நான் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது. ஸோ அம்மா, அக்கா, ஒய்ஃப், மாமா, தமிழ், ஸோ இவங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு ஏதோ கொஞ்சம் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்குமே நன்றி. தேங்க்யூ. 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 இங்கே எல்லாம் செலிப்ரிட்டிஸ் எல்லோரும் சாதித்து இன்றைய உலகத்தில் பார்க்கும்போது உண்மையாகவே ஆச்சரியமாக இருக்குது. நாங்கள் டெய்லி தொலைக்காட்சியில் வந்து பல செலிப்ரிட்டிஸ் ஜட்ஜாக இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு முன்னாடி உட்காந்து விளையாடுறவங்க பார்க்கும்போது அந்த செலிப்ரிட்டிஸே அப்படியே மிரண்டு போய் நிற்பாங்க. சில ஆர்கெஸ்ட்ரா பண்ணும்போது பசங்களாம், எஸ்பெஷலி ஃபார் நார்த் இந்தியன் சேனல் ஆர் சவுத் இந்தியன் சேனல்ஸில்
எவ்வளோ போட்டிகள் நடுவில் இன்றைக்கி இந்த பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி இந்த ஜெண்டமெண்டா அந்த சாங் வந்து பார்க்கும்போது உண்மையாகவே மிரட்சியாக இருந்தது. அந்தளவுக்கு டாக்டர் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி இன்றைய தலைமுறைக்கு போட்டி கிடையாது, இவர் வந்ததால் ஜெயிச்சிருவார். ஆனால் என்னுடைய ரெக்வஸ்ட் அவர் வரக்கூடாதுன்ட்டு தான் என்னுடைய ரெக்வஸ்ட். ஏன்னா அவர் வந்துட்டார்னா 2 கடவுள் நான் பொறுத்த வரைக்கும் மிஸ்ஸஸ் சீனிவாசன் அண்டு டாக்டர் சீனிவாசன் 2 பேருமே பல பேர் அவருடைய பார்வைப்படாதா. ஏன்னா நான் அவங்கள ஹாஸ்பிட்டலில் பலமுறை பார்த்துருக்கேன். மேடம் வந்து கிளினிக்கில் இருக்கும்போது அவங்க பார்வைப்படாதான்னு சொல்லி அந்த பேஷண்ட்ஸ் ஏக்கத்தோடு நிற்பாங்க. அதேமாதிரி சார் வந்து ஒரு ரொபாட்டிக் சர்ஜரி ஒன் ஆஃப் த இந்தியாவில் நோன் பர்சன், எவ்வளோ அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் இது. அதனால் இவங்க வந்து கண்டிப்பாக இவங்களோட போட்டியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, போட்டியாகவும் வரக்கூடாது, என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் சார். அது மட்டும் இல்லாமல் இவருடைய பன்முகத்தன்மை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. சார் வந்து ஒரு நல்ல ஸ்கல்ப்சர், நல்ல ட்ராயிங் வரைவார். ஒரு நல்ல மகளை பெற்றெடுத்து அவங்க வந்து ஒரு எம்பிபிஎஸ் மெட்ராஸ் மெடிக்கல் யூனிவர்சிட்டி அவங்க இருக்காங்களேன்னு இன்ஃப்ளூயன்ஸில் வாங்காமல் ஒரு மெரிட்டில் வாங்கி ஒரு நல்ல சிங்கராக இந்த ஒரு பாட்டை வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக கொடுத்துருக்காரு. அவருடைய பல நாள் கனவு, ஒரு 30-40 வருஷ கனவு இருக்குமா சார், அதில் அவருடைய நண்பர்கள்லாம் நடிக்க வச்சுருக்காரு. நரம்பியல் அவர் பார்க்கும்போது என் ஒய்ஃப் தான் சொன்னான், இவர் டாக்டர் நம்ம பேசியிருந்தார், அவர் தானே இவர் அப்படின்ட்டு. ஸோ எல்லாருமே கூட இருக்கிறவங்களுக்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்து ஒரு கேமரா முன்னாடி நிற்க வச்சு அவர் அழகு பார்த்தது வந்து எல்லாருக்கும் நடக்காது. சில கேரக்டர்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்ப்போம். ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்னால் ஐஏஎஸ் ஆஃபீஸர் அது அப்படியே காலையில் வந்தாங்கன்னா அப்படியே ஷர்ட்டு கலையாமல் அப்படியே வீட்டுக்கு போவாங்க. அதே மாதிரி ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தாலும் சரி, அது மாதிரி அவங்களுக்குள்ள இவ்வளோ திறமைகள் இருக்குது. இந்த டாக்டர் வைக்கும்போது தான் பார்க்கும்போது பல பேருக்கு பல்வேறு திறமைகள் இருக்குது, ஆனால் வெளிப்படுத்துறதுக்கு அவங்களுக்கு உண்டான மனசில் இருந்தால் கூட வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் டாக்டர் பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது. அவருடைய மாணவர் வந்து கல்கட்டாலேருந்து வந்திருக்காரு, மிஸ்டர் உமா மகேஸ்வர்னு சொல்லி, உமாசங்கர் ஐஏஎஸ் ஐஜி ரிஜிஸ்ட்ரேஷனாக இருக்கார், கலெக்டர்லாம் பார்த்தவர். அவர் பாருங்கள் அவ்வளோ சிம்பிளாக இருக்கார். அவருடைய மாணவர் காரணம் நான் கேட்டேன், அவருக்காகவே வந்திருக்காரு. அப்போ அவருடைய அந்த அந்த அப்ரோச், அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், அவருடைய ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த மரியாதை இருந்தால் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு கடந்த 5 மணி நேரம் இன்று எவ்வளோ முக்கியமான தருணம் வெஸ்ட் பெங்காலில், அதை விட்டுட்டு டாக்டருக்காக வந்திருக்கும் போது அவருடைய நிலையை நம்மலாம் அதிலேருந்து நம்ம அசஸ் பண்ணிக்கணும். நன்றி டாக்டர், வாழ்த்துக்கள், தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி எம்சி பண்ணவங்களும் ஒரு டாக்டராக இருந்து அவங்களுக்காக சிறப்பான முறையில் அவங்க வந்து தொகுத்து வழங்கியதற்கு நன்றி. 2 டாக்டர்களும் கண்டிப்பாக உங்களுடைய சர்வீஸ் தொடர்ந்து இருக்கணும், உங்களுடைய சேவை இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் பயன்படணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஷாஜகான். ஒரே நிமிஷம் ரமேஷ். அஸ்வத் honor to have you on this dais. Thank you so much. Thank you டாக்டர், thank you. எல்லோருக்கும் வணக்கம், மாலை வணக்கம். ஒரு பெரிய ஒரு ஃபிலிம் ரிலீஸுக்கு மாதிரி இன்றைக்கி வந்து இந்த அப்கமிங் ஆர்டிஸ்ட்டுக்கு முதல்ல இந்த மீடியா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய வரவேற்பு, இவங்களுக்கு எல்லாம் ஒரு பப்ளிசிட்டி கொடுத்ததுக்கு ஸ்ரீனிவாசன் சாருக்கு ரொம்ப நன்றி. முதல்ல அதுக்கு ஒத்துழைச்ச நிக்கில் முருகன் சாருக்கு மிக்க நன்றி. ஏன்னா சாதாரணமாக 4-5 பேர் கூப்பிட்டுட்டு பட்ஜெட் எல்லாம் பார்க்குற காலத்தில் செலவு பண்ணி அவர் வந்து டாக்டர்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா நான் 10ஆம் கிளாஸ் 5 வாட்டி எழுதியிருக்கேன். அதுக்கு கஷ்டம் என்ன தெரியும் எனக்கு, எவ்வளோ கஷ்டம் படிக்கிறதுன்னு. அதனால டாக்டர்னா ரொம்ப மரியாதை. ஸோ டாக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது ரொம்ப எனக்கு சந்தோஷம். இந்த ப்ராஜெக்டில் தம்பி விஸ்வான் அவர் நடித்தது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. மேடையில் இருக்கிற டைரக்டர்ஸு வாழ்த்துறதுக்கு வந்த பெரிய பெரிய அதிகாரிங்க, ஆர்டிஸ்ட்டு, டான்ஸ் மாஸ்டர் ஸ்ரீதர் சார், எல்லோரும் பார்க்கும்போது ஃபேமிலி மெம்பர்ஸ் வரும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மீடியா எல்லோருக்கும் இந்த ஹெல்ப் பண்ணதுக்கு. சாதாரணமாக நான் வந்து இந்த ஹாரர் இதெல்லாம் என் பொண்டாட்டி இல்லாமல் பார்க்க மாட்டேன், பயம் எனக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் இருக்கிறனால தான் பார்த்தேன் 2 வாட்டி, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடுவேன் இமிடியேட்டாக. நான் எதிர்த்தே திருடாதையில் ஒரு சாங் இருக்குது, ராட்டுக்குள்ளே தண்ணி புள்ள நீதானோ, இதெல்லாம் பாடினு
இளையராஜா சார் சுந்தரராஜன் சார்னு பாட்டு சொல்லி கொடுத்துட்டு அவர் உள்ளே போய் கன்சோலில் உட்காந்து ரெக்கார்ட் பண்ணுறான்னாரு. பர்டிகுலர் இந்த சாங்குக்கு மட்டும் ஆனால் நீங்கள் உள்ளே இருங்க அப்படின்ட்டேன். என்ன தம்பி கற்றுக்கிட்டீங்க இல்லையா? இல்லை அங்கங்கே டவுட் வருது எனக்கு. அவர் கூட இல்லைன்னா எனக்கு தனியாக அந்த 4 வால்ஸில் யாரும் மேலே இருந்து வந்து வா வா அப்படின்னா. ஸோ அது நான் சிங்கர் ஆகிறதுக்கு முன்னாடி எம்எஸ் விஸ்வநாதன் சார்கிட்ட அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணுவேன் 80s. அப்போ என்ன 14-15 வயசு எனக்கு. சபேரா ஹோட்டலில் 10th ஃப்ளோரில் இந்தியன் மியூசிக்னு சொல்லி ஒரு இருக்கும். அப்போ சைக்கிளில் போவேன், 40 ரூபா கொடுப்பாங்க எனக்கு மண்டே. ஆவாரா ஹூம் மை இக் பல் மேனே ஆசமான் கே தாரா ஹூம், இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டு பாடிட்டு 12 மணிக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு சைக்கிளில் வருவேன். லைட் இல்லாத இடத்துல யாரோ கையில் தோளில் கை போட்ட மாதிரி இருக்கும். ஹே 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 அப்படின்னு சைக்கிள் ஓட்டிட்டு போவேன். ஸோ இன்றைக்கி தைரியமாக பார்த்துட்டேன் ஸ்ரீனிவாசன் சார். ரொம்ப சந்தோஷம் உங்களெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்கு. இங்கே வந்திருக்கோம் எங்கள் மணி பேண்ட். மணி எதுக்காக வந்திருக்கீங்க தெரியல, பட் உங்களை வந்து பேஸ் காட்டுங்க. கிட்டார் இல்லாமல் மணியை பார்க்குறது ஃபஸ்ட் டைம். தேங்க்யூ. வெற்றி பெற வாழ்த்துக்கள். அவர் சார் சொன்ன மாதிரி உங்களுக்கு நிறைய இதில் செலவு பண்ண காசு வரணும், அதுக்காக நிறைய லைக்ஸ் வரணும் மில்லியன்ஸில். ஏன்னா உங்கள் காசு ரொம்ப முக்கியமானது, ரொம்ப கஷ்டமானது. எனது கூட நான் பாட்டு பாடினேன், என் பையன் பாண்டான்னா கூட தரமாட்டாங்க. நான் பாடணும் 2 லைன் ஒரு வாட்டி என் சன்னு வந்து பாட்டணும் சார், என்ன மாதிரியே இருக்கும் அப்படின்னா உங்கள் கோல்டு குறையட்டும் சார் அப்புறம் வந்து பாடுங்க. அந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் ஜாப். நிறைய பேருக்கு நீங்கள் வந்து கடவுளாக இருக்கீங்க. எங்களுக்கெல்லாம் நீங்கள் இந்த ரிலாக்ஸேஷன் நிறைய வரணும் உங்களுக்கு. தேங்க்யூ. அம்மாவே ஒரு அண்ணன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் 25-35 இயர்ஸ் அண்ணனோட எனக்கு பிரயாணம். அண்ணனை ஒரு சில வார்த்தைகள் பேச சொல்ல. அண்ணன் லாஸ்ட் இயர் தமிழ்நாடு அரசுடைய அவார்டு சார் நீங்கள் போட்டுருங்க, பிரதாப்குமார் சார் இது வாங்கியிருக்கிறாங்க. தேங்க்யூ. சில வார்த்தைகள்ண்ணே. வழக்கமானது மாதிரி இல்லாமல் சொல்ல வேண்டியது இருக்கு. அதாவது கதையை ஆரம்பிக்கும் போது மனைவியுடைய சேலைகள் எதை கட்டுறதா தம்பி, எதை கட்டிட்டு போய் எதை செலக்ட் பண்ணுறது, அத்தனை சேலையும் பொருந்தவில்லை. இது மாதிரியான உருவிலிகளுடைய இதுக்கு மோகினி பட்டுன்னு ஒரு பட்டு இருக்குது. மோகினி பட்டு அது வந்து இலங்கையில், பிலிப்பைன்ஸில், நம்முடைய ராமநாதபுரத்தில் பல இடங்களில் நெய்யப்பட்டது. மோகினி இலைங்கிறது கண்ணுக்கு தெரியாதது. கண்ணுக்கு தெரியாத உருவிலி வந்து நகையை வாங்கிட்டு போகிறாள்ல, அவள் கட்டியிருக்கிறது. அந்த மாதிரி பட்டை அவள் கேட்டதுனால தான் எந்த பட்டும் சேரலை. அப்போ மோகினி பட்டுங்கிறது நெஞ்சாலும் கண்ணுக்கு தெரியாத ரூபம் கொண்டது. அப்போ இதுக்குள்ளே இந்த கதை வந்து எல்லா ஊர்லேயும் இருக்குது. இந்த கதை எல்லா ஊர்லேயும் சொல்லப்படுற கதையாக இருக்குது. ஆனால் இந்த வள்ளி ஓடைன்னு ஒரு ஓடை இருக்குது. அவள் இறந்து 200 வருஷம் ஆகுது. பலியான பெண். தழும்புகள் சிவந்த அணங்குகளுடைய நிலம் அது. இந்த நிலம் அதாவது நடத்தையில் சந்தேகப்பட்டோ ஏதோ ஒரு இதுலேயோ பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிற நிறைய நெருக்கடிகளில் பெண்களுடைய தற்கொலையும் பெண்களை பலியிடுவதுமான ஒரு அந்த சொசைட்டிக்குள்ளே அந்த அணங்குகளுடைய வாய்மொழி அணங்குகள் நிறைந்த இடம். அவள் பாட்டி ஒரு வாய்மொழி அணங்குகளுடைய குரல் வலையிலிருந்து இவர்கிட்ட பேசி சொருகி நின்னது இன்றைக்கி வெளியில் வெளியே வந்திருக்கு. அது நம்முடைய தமிழ் கல்ட்டுக்குள்ளே நமக்கு எல்லாருக்குள்ளேயும் டிஎன்ஏக்குள்ளே வந்து கடல் ஹோலுடைய இது இருக்குது. சிலப்பதிகாரத்துக்குள்ளே என்ன ஆழ்ந்த விஷயம்னா, காணல் வரிக்குள்ளே மாதவிக்கும் கோவலனுக்கு இடையில் வரிப்பாடலில் ஏற்படுகிற ஒரு டிசண்டன்ஸ், ஏன்னா ஒரு டிசண்டன்ஸ் ஏற்படும் போது சந்தேகப்படுறது பயப்படுறான். கடல் அணங்கா மாறுறா, இது பேய்மையாக மாறுறா மாதவி. அப்போ தான் கடல் கோலும் வருது, கோவலன் கொலைக்கிறதுக்கு போகிறதுன்னு வருது. இது மாதிரியான ஒரு டிஎன்ஏ உள்ள ஆட்கள் தமிழர்கள். எல்லாருக்குள்ளேயுமே கடல்கோளுடைய ஏதோ ஒன்று இருக்குது, கடல் அணங்குகள் இருக்காங்க.
இது மாதிரியான கதைகளுக்குள்ள ஆழத்தில் இவர் செயல்படுகிற நம்ம சீனி தம்பி வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்த அந்த பாடலுக்குள்ளே சாக்காட்டு களம் வந்து மேஜராக வந்துடுச்சு. அது ஒன்று சக்ஸஸ் பண்ணிட்டாரு. சாக்காட்டு களம் தான் நம்முடைய தமிழுடைய இது. நீங்கள் கீழடியில் ஆய்வு பண்ணால் பக்கத்தில் இடத்துல ஒரு சாக்காட்டு களம் இருக்கும், பரியல் இருக்கும், ஒரு பெரிய உள்ளுக்குள்ளே அந்த செந்நிறத்தில் உள்ள அது ஆதிச்சநல்லூரில் ஆதிச்சம் சுழலக்கூடிய பெரிய பேமிகள் நிறைந்த கதைகள். எல்லா ஊர்லையும் எல்லாரும் வெளியே நம்ம வந்து உள்நாட்டு அகதிகளாக சென்னைக்கு வந்துட்டாலும் ஊர்களுக்குள்ள பேமையினுடைய இது வந்து எப்பயுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுதான் கதைகளாக இருக்குது, உங்கள் டிஎன்ஏக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கிறதுக்கு அடிப்படையே தேவதைகளை வச்சு எழுது ரொமாட்டிசத்துக்குள்ளே போயிடும். நிறையா போயிடுச்சு. இன்னொன்று அந்த தேவையினுடைய பேய்மையை எழுதுவதற்குல்ல அது வந்து அதிக கொடுங்கனாவின் நிழல் தோற்றங்களை வந்து நம்ம எல்லாம் உள்ள வாங்கி அதனுடைய திரள் அடுக்குகளுக்குள்ளே தான் சிலப்பதிகாரம் ஒளிஞ்சிருக்கு. அதுக்குள்ளே தான் முருகபூபதி நடத்தின இடாகினிங்கிறது அது துடுப்பிடம் திங்கிற மாதிரி வர எதில் இருக்கு. நீலகேசி அவளும் அந்த இதுக்குள்ளே வரான், சுடுகாட்டுக்குள்ளே வரந்துன்னு சமணத்தை சொல்கிற இது வருது, பலியிடாமல் கொண்டு போங்கன்ட்டு. நம்முடைய பழைய மரபுகளுக்குள்ள காப்பியங்களுக்குள்ள இது மாதிரியான நம்முடைய ரகசிய வேரோட்டங்களாக பேய்மையினுடைய இதுவும் பலியானவள் வந்து ஊரை சுற்றி கம்பி அடித்து வச்சிருக்காரு எங்கள் தாத்தா ஒருத்தர். அந்த கம்பியை கடிச்சிட்டு ஊருக்குள் நுழைய பார்க்குறா, அவரை பழிவாங்கன்னு நினைக்கிறான். அதுதான் நீலகேசியில் வருது. இதுதான் இந்த இதில் வரக்கூடிய இதில் தம்பி பண்ண ஒர்க்கில் இந்த பாடலுக்குள்ளே ஒரு மாடர்ன் இதுவும் கலந்துருக்கு. கோட்டில் தொங்கிட்டு இருக்கிறது இருக்குது பாருங்கள் தொப்பியோட, அதையும் ரெண்டையும் ஜஸ்ட் போஸ் பண்ணுறது நடந்திருக்கு. பழசும் புதுசும் வச்சு போகிற ஒரு பாதை வந்து உருவாயிருக்கு. அதில் இசையையும் நல்லா அணைச்சிருக்காங்க. இந்த ஆட்டை பொறுத்தளவு இந்த மோகினி இருக்கல்ல, மோகினி பட்ட நீங்கள் அடுத்த படைப்பில் நெய்யணும். கண்ணுக்கு தெரியாத மோகினி பட்ட நெய்கிறது தான் கலை. அந்த டிசனன்ஸை வந்து மாதேவியை வந்து அது கண்ணகியால் வந்து கடல் கொள்வல்ல, மாதேவிங்கிற ஆற்றில் வந்து டிசனன்ஸ் வரும்போது அதை கிரீக்கில் வந்து மீகாந்திரஃபான்னு சொல்கிறான். கொஞ்சம் சர்ச்சில் வந்து ஒரு இடத்துல பாடும்போது அவள் பேய்மையை அடையும் போது வெளியேற்றிடுவாங்க, உள்ள இருக்க முடியாது. அது மாதிரி சிலப்பியார்த்தத்தில் மட்டும்தான் இருக்குது. உலகத்துடைய அனைத்து காப்பியங்கள்லேயே இல்லாதது சிலப்பியார்த்தம் மட்டும்தான். இந்த மீகாந்திரஃபா கிரீக்குக்கும் நமக்குமான தொடர்போடு இருக்கிறனால ஐரோப்பாவும் இதுவும் ஒன்று. நம்ம வந்து ஈஸ்டில் டிஎன்ஏ கிடையாது, நமக்கு வந்து வெஸ்ட்டு இதுவும் ஒன்று கலந்து இருக்கு. ஈஸ்ட்டும் வெஸ்ட்டும் ஒன்று கலக்கிறது. இந்தியாவும் தமிழும் கிரீக்கும் ஒன்று கலக்கிற ஒரு ஆழ்ந்த ஒரு ஆர்டிஸ்டுடைய இடம். முதல் நடிகர் தோன்றுறது அங்கே தான். நம்ம தான் தமிழில் தோன்றுறான். 3000 ஆண்டுகால இந்த கூத்து மரபு வரக்கூடியதில் இதை நீங்கள் இசையையும் நாட்டியத்தையும் கலையையும் ஒன்றிணைக்கிற 3 வகையாக இணைச்சிருக்கு. இதில் நான் அப்போ மல்டிப்புளாக இணைச்சி சுருட்டி எடுக்கணும். அதுக்கான வாழ்த்துக்களையும் நீங்கள் வந்து எல்லாருமே அவ்வளவு சினிமாவில் இருக்கிற மிகத்தான மனிதர்கள். நீங்கள் வந்து நாடக கலைஞர்களையும் இதுவரைக்கும் எல்லா கூத்து கலைஞர்களும் எங்கேயோ எலும்பு தோள்களாக கிடக்கிறான். அது புறாமே அணுத்துகள்கள் உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் அவர்களோடு இணைந்து நிறைய வேலை செய்யணும்னு சொல்லி மிகப்பெரிய உலகத்துக்கான மகத்தான படைப்புகளை தமிழில் தர வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றிண்ணே. மிக்க நன்றி சார். Gratitude for the present moment and fullness of life now is true prosperity. And people who express their gratitude are the most happiest people on this world. Now I call upon the man, Dr. U.P. Srinivasan avargalai to please deliver vote of thanks. நான் முதல்ல முன்னுரை சொல்கிறப்பவே வந்து எல்லாருக்கும் என்னுடைய நன்றி உரையும் அப்போவுமே சொல்லிட்டேன். ஏன்னா பின்னால் வந்து டைம் எல்லாருக்கும் பெரியவங்கெல்லாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் அதை கேட்குறதுக்கு உண்டான ஒரு நேரமும் இதுவும் கரெக்டாக வராதுன்னு நான் நன்றி சொல்லிகிட்டே வரப்போ ஒரு ரொம்ப முக்கியமானவங்கள ஒரு உணர்ச்சி வசப்பட்டு சில பேரை நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஒன்று வந்து நம்ம டாக்டர் ஸ்ரீதர் ப்ளீஸ். அவர் வந்து திருவண்ணாமலையோட தாமுயேசோட செயலாளர், பட்டு ஒரு ரொம்ப மிகப்பெரிய வாசிப்பாளர். இது நாங்கள் ஷூட் பண்ணதெல்லாம் நிறைய இடங்களை வந்து நமக்கு பரிச்சயப்படுத்தி
அந்த ஊர் மக்களோட போய் இவர் தான் பேசி இவங்க இந்த மாதிரி ஒரு படைப்பு பண்ணுறாங்க, அதுக்கு நீங்கள் பெர்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லி அவர் மூலமாக தான் நாங்கள் போய் இந்த இதெல்லாம் அந்த கிராமத்து மக்களை எல்லாம் அடைஞ்சி பண்ணோம். ரொம்ப நன்றி ஸ்ரீதர். அப்புறம் என்னுடைய சிறு வயது நண்பன் மனோ சார் இருக்கிறப்ப சொல்லணும்னு நினச்சேன். மணி வந்து இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய மணியை தெரியாத ஆட்களே, தொலைக்காட்சி இருக்கக்கூடிய எல்லா கார்னர்லேயும் மணியை தெரியாத ஆட்களே கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஒரு சந்தோஷம் என்னென்னா, நானும் மணியும் வந்து ஒன்றா கச்சேரியில் அந்த காலத்தில் வாசிச்சிருக்கோம். மணி கிட்டார் வாசிச்சிருக்காரு, நான் வயலின் வாசிச்சிருக்கேன். அப்புறம் மணி வந்து அவருடைய இசை பயணத்தை தொடர்ந்து இப்போ ஒரு பெரிய ஒரு லெஜெண்டாக இருக்கிறாரு. அவர் நான் கூப்பிட்டேன், லாஸ்ட் மினிட்டில் கூப்பிட்டாலும் மணி வந்தார். அதனால் மணிக்கு நன்றி, என்னுடைய நன்றிகள். இங்கே மேடையில் இருக்கக்கூடிய எல்லா இவங்களும் கேபி வைப்புகள், சரத் சார், கோபி ஜெகதீஸ்வரன் சார், தமிழ் சார், ஸ்ரீதர் சார், ஹீரோ மகேந்திரன், பிரதாப் குமார் சார், மந்திரமூர்த்தி சார், விசெட் துரை சார், சிம்பு தேவன் சார், மனோ சார் கிளம்பிட்டாங்க. மனோ சார் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது மொத்தத்துக்கும் வந்து இப்போ இந்த பீட்டு தான் இதுக்கு வந்து ஒரு முக்கியமான, இந்த சாங்கை கேட்குறவங்க எல்லாருமே தலையை ஆட்டி ஆட்டி தான். நான் இப்போ அங்கே பின்னால் நின்றுட்டு இருந்தேன், அப்போது பார்த்துக்கிட்டு இருந்தவங்க ஆல்மோஸ்ட் எல்லார் தலையும் ஆடிட்டு இருந்துச்சு, என் கண்ணுக்கு தென்பட்டவங்களாம். அந்த அளவுக்கு இந்த பீட்டை, அந்த நாதத்தை வந்து இதில் கொடுத்து கொண்டு வந்தது வந்து ட்ரம்மர் நாகி அண்ணன் தான் இப்போ வந்து இளையராஜாவோட ட்ரம்மராக இருக்காங்க. அவங்களுக்கு தெரியாதவங்க மோஸ்ட்லி யாருமே இருக்க மாட்டாங்க. நாகி அண்ணனுக்கு ஒரு வீட்டு ஃபங்க்ஷனெல்லாம் வர முடியல, அண்ணனுக்கு என்னுடைய நன்றிகளை நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ப்ளஸ் இந்த இதுக்காக உழைச்சி கொடுத்த எல்லா கலைஞர்களுக்கும் என்னுடைய நன்றி. காஸ்டியூம் டிசைனர் உத்தரா மேனன் வர முடியலை, அப்புறம் மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க கயல், அவங்களுக்கு என்னுடைய நன்றி. நடிகர்கள் இவங்க ராணி வந்திருந்தாங்க, அவங்க இருக்காங்களான்னு தெரில, எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன். டிஐ பண்ணி கொடுத்தது வந்து மேஜிக் போஸ்ட் தான் டிஐ பண்ணாது. அதில் வந்து அவர் மதன் வந்து அவர் மாதிரியான ஒரு பொறுமைசாலி கிடையாது. அந்த அளவுக்கு பொறுமையாக இருந்து நான் ரொம்ப டார்ச்சர் கொடுத்துருக்கேன். அவருக்கு பக்கத்துலேயே உட்காந்து எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் இருட்டு பண்ணுங்கள், இங்கே கொஞ்சம் வெளிச்சம் பண்ணுங்க, ஏன்னா டெக்னிக்கல் விஷயங்கள் நமக்கு தெரியாது. அப்போ நம்ம கேட்குறத ஃபுல்லாக அவர் வந்து பண்ணி கொடுத்தாரு. ரொம்ப நாள் உழைச்சி பண்ணது. மதனுக்கு என்னுடைய நன்றி. மதனை அறிமுகப்படுத்திய மிஸ்டர் ஏபிள் மத்தேஸ், அவர் ஒரு பெரிய ஆட் ஃபிலிம் டைரக்டர். நன்றி ஏபிள். ஸோ என்னுடைய அழைப்பேற்று வந்த எல்லாருக்கும் நன்றி. யாரையும் நான் விடலைன்னு நினைக்கிறேன். என்னுடைய நண்பர்களுக்கு நான் நன்றி சொல்ல வேண்டியதில்லை. அப்புறம் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களாம் என்னுடைய பிள்ளைங்க மாதிரி. அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் கிடையாது, எல்லாம் பிள்ளைகள் மற்றும் நண்பர்கள் அவங்க. அதனால் அவங்களுக்கு வந்து நான் நன்றி சொல்லணும்னு நான் சொன்னாலும் அவங்களுக்கு அதை ரொம்ப விருப்பமும் பட மாட்டாங்க. டாக்டர் உமாசங்கர் ஐஏஎஸ் வந்து அவர் கல்கட்டாவில் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரு. அவர் வந்து அங்கேருந்து நம்ம சார் பண்ணியிருக்கிறாங்க, இதுக்கு நம்ம வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு அவர் வந்திருக்கிறாரு. அவருக்கு என்னுடைய நன்றி. அப்புறம் என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மீடியா பெருமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த சங்குத்தாலின்ற அந்த படம் வந்து ஷார்ட் ஃபில்ம் வந்து நெக்ஸ்ட் வீக் சரிகமால வந்து ரிலீஸ் ஆகும். அதை நான் வந்து இங்கே தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், ஒத்துக்கிட்ட என்னுடைய ஒய்ஃபு மற்றும் என்னுடைய பொண்ணு, அதாவது நான் எல்லாத்தையும் சொல்லுவேன், உன்னை தவிர வேறு யாராலையும் என்னை வந்து கல்யாணம் பண்ணி நினச்சிருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அதை திரும்ப இங்கேயும் சொல்லிடுறேன் நான். தேங்க்யூ மஜு, மனுமா, தேங்க்யூ ஸோ மச்.